எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலும் எளிதாக நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் அழைப்பை ஏற்படுத்துகிறார். தீர்க்கதரிசியாக வைக்கிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் பேச வேண்டும், எதற்கும் பயப்படாது. நான் சிறு பையனாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல, எதற்கு பயப்படாது, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். இன்னும் பழைய ஏற்பாட்டில் எலிசாவுடைய நாட்களை பார்ப்பில் என்று சொன்னால் 6 அதிகாரம் வாசிக்கும் பொழுது அதிலே சீரிய ராஜா எலிசாவை பிடிக்கும்படி தன்னுடைய ராணுவத்தை அனுப்புகிறார். ஏனென்றால் தனது திட்டத்தை எல்லாவற்றையும் எளிதாக இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா சொல்லிவிடுகிறார். இதனால் சீரியா ராஜாவால் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. தன் அறை வீட்டில் பேசுகிறத கூட அந்த மனுஷன் சொல்லியிருந்தான்னு சொல்லி எரிச்சல் உண்டாகி கோபப்பட்டு அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ராணுவத்தை அனுப்பிட்டான். வெறும் மலையில இருக்கிறார். மலையை சுற்றி காலையில் பார்க்கும் பொழுது எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தவுடன் பயப்படுகிறான். இதே மாதிரி ரதங்கள் குதிரைகள் எல்லாம் இருக்கிறது, என்ன செய்வது, எஜமானே நம்ம மாட்டிக்கொண்டோமேன்னு சொல்லும் போது எலிசா கவலைப்படல. ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம்? ஆண்டவர்களுக்கு எல்லாம் கண்மயக்கம் உண்டாகபடியே செய்யும். அந்த ஜெபத்தை கேட்டு அத்தனை ராணுவ வீரர்களுக்கு கண் தெரியாம போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். தடுமாடி கொண்டிருக்கிறாங்க. எலிசாப்பா எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கூட்டிட்டு போய் தனது ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டான். அடிமைகள் போல கொண்டு போய் அங்க நிப்பாட்டியாச்சு. பாருங்க, ராஜா கேட்கறவங்களை கொண்டு விடலாமா? வேண்டாம், நல்லா சாப்பாடு போட்டு அவங்க தேசத்துக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்றாரு. ஆடி போயிருப்பாங்க. எப்படி எலிசாவை கொல்லும்படியா வந்தாங்க. ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாரு. நல்லா தெரிஞ்சிருந்த கண் அந்த ராணுவ வீரர்களுக்கு கண் தெரியாம போயிடுச்சு. அவ்வளவுதான், எலிசா கிட்ட நெருங்கவே முடியல. ஒருமுறை 2 நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்கும்போது காடுகளும் மலைப்பாங்கான இடங்களும் நிறைந்த பகுதியில 2 கூட்டமும் சண்டை போடுது, 2 ராணுவமும். அப்ப அதுல புகையும் நெருப்பும் பற்றி எரிந்ததுனால அங்க இந்த துப்பாக்கியில் சுடுதல் ஒரு பக்கம் இருந்ததுனால ஒரு ராணுவ வீரன் எதிர் அணிக்குள்ள போய் மாட்டிக்கிறான். பாதம் மாறி அல்லது இடம் மாறி அங்க அந்த இதுல குழம்பி அங்க போன உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் எதிரி நாட்டை சேர்ந்தவனாச்சு, நம்ம இடத்துக்குள்ள வந்திருக்கிறான்ட்டு துரத்த ஆரம்பித்தாங்க. ஓடுறான். எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்? ஒரு ஆளு 4-5 பேர் சேர்ந்து துரத்துறாங்க. அந்த மலையிலும் குகைக்குள்ளும் போய் ஒளிஞ்சிக்கலான்னு தேடி பிடிச்சு பிறகு ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்தாச்சு. ஆனா இவரு திருப்பி தேடி வருகிற சத்தம் கேட்குது. அங்கங்க தேடுறாங்க. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு, ஆண்டவரே நீராவது என்னை காப்பாற்ற மாட்டீரான்னு ஒரு சின்ன ஜெபம் எடுக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம், எப்படி இந்த குகையும் சரியான பாதுகாப்புல திறந்து கிடக்குது, இதுக்கு எதுவும் மூடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கல்லை வச்சு நம்மளால மூட முடியாது, பக்கத்துல அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது வேகமா அந்த குகையின் என்ட்ரன்ஸ்ல ஒரு சிலந்தி பூச்சி தண்டை வளைய பின்னுது. அப்போ இவன் பார்த்துட்டு அந்த ராணுவ வீரன் சொல்ல, அந்த சிலந்தி பூச்சி வளைய பின்னுது, இது என்ன காப்பாத்திய போது இந்த வலையை வச்சு நான் அவங்க இதெல்லாம் ஈஸியா தான் விளக்கிட்டு வந்துடலாமா? ஆண்டவர் ஒரு காங்கிரீட் மாதிரி ஒரு பெரிய சுவரம் முன்னாடி எழுத்து அல்லது மறைச்சு வச்சிருந்தாலும் நான் தப்பிடுவேன், அவங்க போன பிறகு ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டா போயிடுவேன்னு சொல்லித்தான் இதை போய் ஆண்டவர் இந்த ஜபித்த இந்த காரியம் தான் செய்வாரான்னு சொல்லி துக்கத்தோடு ஒரு மாதிரி தான் வித்தியாசமா அதை அலட்சியமாக தான் அந்த வார்த்தை சொல்றான். ஆனால் அமைதியா பயத்தோடு இருக்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுட்டே. அந்த ராணுவர்கள் பக்கத்துல ஒவ்வொரு இடமா குகை மாதிரி தெரியலாம் தேடி தேடி இங்கதானே வந்தான் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில இவன் குகைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உள்ள போய் பார்க்கலாம்னா அதனுடைய ஹெட் அவன் தலைவன் சொல்றான், டே பாட்டு அவர் சிலந்தி வளப்பிண்ணி வச்சிருக்குது, ரொம்ப நாள் யாருமே உள்ள அதுக்குள்ள போகல, அதுக்கு அடையாளம் தான், அதை பாரு அது அப்படியே இருக்குது, யாரா உள்ள போயிருந்தா தான் அந்த வலை அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிருக்குமே, இங்க உள்ள போக வழியில வாவா இன்னும் வேற இடத்துல போய் தேடலான்னு சொல்லி போயிட்டாங்களா, கடந்து போயிட்டாங்களா. எல்லாரும் போன பிறகு வெளியே வந்திருக்கிறா. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். தெரியுமா, ஈஸியா கையை வச்சு விளைக்கிறலாம் அந்த சிலந்தி வலையை, ஆனா அது எனக்கு ஒரு பாதுகாப்பின் அரணா நீர் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதை பார்த்து அவங்க திரும்பி போயிட்டாங்க. நான் பாதுகாக்கப்பட்டேன். நீர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அற்புதமா நடத்துகிறீர், எவ்வளவு பெரிய ஒரு மரண கட்டுகள் அல்லது இருளை கூட அதுல இருந்து என்னை காப்பாற்றுக்கு ஒரு சாதாரண சிலந்தி பூச்சியை பயன்படுத்தி அதை வளர்ப்புன வச்சு காப்பாற்றிருக்கிறீர், யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு நன்றி செலுத்தி தன் நாட்டுக்குள்ள தப்பி போயிட்டாராம். யோசித்து பாருங்க, இதான் ஆண்டவருடைய நடத்தல். எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால் நாளுக்காக நன்றியோடு வைத்து திக்கிற ஸ்தோத்திற்கு. அநேக நேரத்துல பாதுகாப்பற்ற நிலைமை நாங்க ஃபீல் பண்றோம். வியாதி வந்துட்டா அதுல இருந்து தப்ப முடியுமான்னு சொல்லி கவலைப்படுகிறோம். இந்த வியாதிக்கு சுகம் கிடைக்காது, இது மரணத்தை கொண்டு வரக்கூடியது, இது வேதனை கொண்டு வருகிறது, இது கடைசி வர கூட வரக்கூடியது, நம்ம விட்டே போகாதுன்னு சொல்லி சின்ன சின்ன காரியத்துக்கு பயப்படுறோம்.
சில சத்துருக்கள் எங்க போனாலும் எதிர்ப்புகள், எதிரிகள், விரோதமான காரியங்கள் சொல்லி பயப்படுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால், என் ஆண்டவர் அன்று ஒரு ராணுவ வீரன் ஒரு சிலந்தி பூச்சின் வலையை வச்சை காப்பாற்றினது போல, அதே மாதிரி எலிசாவின் நாட்கள்ல எதிரிகளுடைய கண்களுக்கு பார்வை இல்லாமல் எலிசாவை சுற்றிலும் இருக்கிற அந்த மகிமை காண்பித்தது போல, இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பு கொடுங்க. நீங்க கூட இருக்கிறத காண்பீங்க. உங்களுடைய செயல்களை பார்த்து உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் எந்த சூழ்நிலை நம்மளை பாதுகாக்க முடியும், சத்துருவின் கைக்கு தப்புவிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தைரியம் அதே சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கி மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.